வணக்கம் நேயர்களே, ருசிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். பாசத்தின் வெளிப்பாடை கூட நம்ம உணவின் மூலமா காண்பிக்க முடியும். குழந்தை வந்து நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பு வகை செஞ்சு, கண்ணா கோச்சிக்காத, இந்த பார் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்கேன், என்ன வந்து எடுத்துக்கோ, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நம்ம அங்கே திரும்பி இருக்கும்போதே குழந்தை எழுந்து வந்துருவாங்க. அதே மாதிரி தாங்க கணவன்மார்களும் கோவமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசியா நம்ம சமைச்சு கொடுத்தாலே அதுவே ஒரு சிறந்த மருந்தா அமையும் நான் நினைக்கிறேன். அப்படி நம்ம சமைச்சு கொடுக்கணும்னா அதுக்கு வழிமுறை தேவைப்படுது இல்லையா? அதுக்கு தான் வெள்ளிக்கிழமை இருக்கு. வெள்ளிக்கிழமைன்னு வந்தாலே நம்மளுடைய யோகாம்பாள் சுந்தரம்மா வந்துருவாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. இந்த கோவத்தை குறைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்தா சமையல் இருக்கு, ஒத்துப்பீங்களா? எப்பயுமே வயரால நம்ம வந்து எதை வேணா வின் பண்ண முடியும்னு சொல்லுவோம். ஆமா, மனசை வின் பண்ண முடியும். உங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுத்து சமாளிச்ச தருணங்கள்லாம் இருக்கா? அப்படிலாம் இல்லை, ஆனா நான் வயத்தால மனசை வின் பண்ணிருக்கேன் நிறைய பேருக்கு. என் வீட்டுக்காரர் என் சமையல குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா, ஆனா நீங்க சொல்லி கொடுத்த முறைப்படி ஒரு முறை செஞ்சு கொடுத்தேன், பாராட்டிட்டாருன்னா பாத்துக்கங்களேன். கேட்டிருக்கீங்களா இதெல்லாம்? இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கு, இப்பவும் இன்பாக்ஸ்ல அப்படியே குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து முதல்ல நான் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னதான் சமையல்ல இனிப்பு காரம் இதெல்லாம் இருந்தாலும் ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகளை மறக்க கூடாது. ஆமா, அததான் இன்னைக்கு சொல்ல போறீங்க. ஏன்னா என் முன்னாடி இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் அதை பத்தி பேசுது. இன்னைக்கு என்ன மாதிரி சமையல் கொடுக்க போறோம்? முளைக்கீரையை வச்சு பொரியல் பண்ண போறோம். கீரை பொரியலா? ஆமா. ஏன் மூஞ்சி மட்டும் இல்ல, நிறைய பேர் முகம் இப்படிதான் இருக்கும். ஏன்னா பொரியல் அப்படின்னாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் அப்படியே கசக்கும். இது எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? சொல்லுங்க. முளைக்கீரை பொரியல் நம்ம செய்ய போறோம். சூப்பரா இருக்க போது, நம்மளுடைய கருத்தையே மாத்த போகுது. கண்டிப்பா. சரி, அந்த முளைக்கீரை பொரியல் செய்யறதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பாத்துடலாம். முளைக்கீரை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: முளைக்கீரை, கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, தேங்காய் துருவல். ஓகே, தேவையான எல்லா பொருட்களும் இங்க இருக்கு. கீரை மெயினா ஆஞ்சு வச்சிட்டீங்க. எல்லாம் ஆஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கியும் வச்சாச்சு. ஆமா, முதல்ல அதாவது கீரையை வந்து நறுக்கிறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிடுங்க. இதான் முளைக்கீரையா? ஆமா. கீரை பார்த்தலாம் எனக்கு பசலைக்கீரை மட்டும் தெரியும், ஏன்னா இலை பெருசு பெருசா இருக்கும்ன்றது தெரியும். முருங்கைக்கீரை தெரியும், மத்த எந்த கீரைக்கும் வித்தியாசமே தெரியாது. இப்ப இந்த கீரையில நம்ம தண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறோமா இல்ல இலை மட்டும் தான்? ஆமா, வெறும் அந்த தண்டையும் சேர்ந்து எடுத்துக்குவோம். அடியில இருக்க அந்த வேரை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு தண்டோட சேர்த்து நறுக்கி வச்சுக்கோம். சரிங்கம்மா. இப்ப முதல்ல என்ன பண்ண போறோம்? கீரை மெயினா சொல்ற மாதிரி அந்த வேரை மட்டும் ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணுவோம். கட் பண்ண அப்புறமா வாஷ் பண்ணேன்னா அதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். ஓ, அதனால வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணணும். ஆமா, சரிங்க. ஓகே. ஸோ இப்போ எண்ணெய் கொடுங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். மிளகாய் வச்சுருக்கேன். ஸோ இந்த கீரை ஆயிறது அப்படின்றது தான் நமக்கு டைம் எடுக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் அதை வாங்குறது குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் நைட்டே வாங்கி நம்ம ஆஞ்சு வச்சுட்டு காலையில் அதை செய்யலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது கரெக்ட் தான்? நம்ம பண்ணலாம். ஆஞ்சு வாஷ் பண்ணி ஆஞ்சிட்டு நறுக்கி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பண்ணலாம். இதுக்கு பச்சை மிளகாய் 2 ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் வெத்தலும் போடுறோம், பச்சை மிளகாவும் போடுறோம். வெங்காயம் கொடுங்கம்மா. பொடி பொடியாக நறுக்கணும் பெரிய வெங்காயம். ஸோ இதில் இப்போ இந்த கீரையை போட்டுடலாம். இது இவ்வளோ இருக்கு இல்லையா, சின்னதாகிடும், கொஞ்சமாக ஆகிடும். அப்படியே பொரியல்னாலே முருங்கைக்கீரை தானம்மா சொல்லுவாங்க. முளைக்கீரையில் எல்லாமும் நல்லா பண்ணலாம். கீரை ஏதான ஒரு விதத்தில், முளைக்கீரை, சிறுகீரை, இல்லைன்னா அரைக்கீரை, ஏதான ஒரு கீரை, முருங்கைக்கீரை வாரத்துக்கு எத்தனை முறை செய்யலாம்? ஒரு 2-3 டேஸ் செஞ்சிடலாம். கடையில் செஞ்சா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுல நம்ம கொஞ்சம் பருப்பு போட்டு செய்வோம், அதனால கொஞ்சம் கடையில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பொரியல் எந்த மாதிரி காம்பினேஷனுக்கு நல்லா இருக்குமா? நல்லா எல்லாமே இந்த மாதிரி ஒரு வத்த குழம்புக்கு, காரக்குழம்புக்கு, இதுக்கெல்லாம் நல்ல ஜோரா இருக்கும். அது இதுல வந்து இப்ப நம்ம உப்பு போடக்கூடாது. சரி. ஏன்னா
இது பார்க்கறச்சே நமக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டோம்னா ஜாஸ்தியாக போயிடும். ஸோ இது கொஞ்சம் வதங்கி கம்மியான அப்புறமா உப்பு போடும். அதுதான் நம்ம தப்பு பண்ணிடுவோம் இல்லையா? ஆமாம். இப்போ வந்து நிறைய இருக்கே அப்படின்னு அப்படியே அள்ளி வீசிடுவோம். அப்புறம் அது கொஞ்சமான பிறகு உப்பு தூக்கலாம் நமக்கு தெரியும். ஸோ அம்மா சொன்ன மாதிரி இப்போ போடாதீங்க, அது நல்லா வதங்கின பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும். கீரையில் என்னென்ன குணநலன்கள்லாம் இருக்குமா? மெயினாக அயன் கண்டென்ட் அது ஃபுல்லாக இல்லையா? கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ரத்த சோகைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, டயபெட்டிஸ் கண்டிப்பாக சாப்பிடலாம் அவள் எல்லாரும். ஆனால் இது சாப்பிட வேண்டிய நேரம்னு இருக்குல்ல, ராத்திரியில் சாப்பிடக்கூடாதுமா கீரை. எதனால நீங்கள் என்ன கேட்டேன்னா எனக்கே தெரியாது, அது சாரி. ஆனால் ராத்திரியில் கீரை செரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு வாங்க, பெரியவங்களுக்கு கூட கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போகிறவாள் அந்த பாலக் பன்னீர் அதெல்லாம் ராத்திரி தான் வாங்கி சாப்பிடுவா. அது வந்து சொல்லப்போனால் நார்த் இந்தியன்ஸோட ஒரு பழக்க வழக்கம். அது அவளுக்கு அது பரவாயில்ல. நம்ம எப்பயுமே நம்ம ரைஸ் ஈட்டர், ஆமாம், நம்மளோட இது பிரகாரம் நம்ம இருந்துக்கணுமே ஒழிய நம்ம வந்து அவளை மாதிரி இருக்கணும்னு நினச்சோன்னா நமக்கு அது உடம்புக்கு சரி வராது. நம்ம பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கணும். இது பிடிச்சதுன்னா டேஸ்ட்டுக்கு நான் அப்பப்போ எடுத்துக்கலாம், அதை நைட் எடுத்துக்கிறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பாலக் பன்னீர் அதெல்லாம் நீங்கள் டே டைமில் சண்டேஸில் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி கீரையை வந்து இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் நீங்கள் மூடி வேக விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்கும். ஸோ அது தண்ணி வத்துறதுக்கு டைம் ஆகும், அப்புறம் ரொம்ப நாழி ஆகும், கலரும் மாறி போயிடும். அதனால ஓப்பனில் வச்சு திறந்தே தான் நம்ம வந்து அதை வதக்கணும். நம்ம தண்ணியே விடலை. ஆனால் எவ்வளோ தண்ணி தெரியறது பார்த்தீங்களா? இது இன்னும் கொஞ்சம் வதங்கணுமாமா? ஆமாம். இப்போ கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. அவ்வளோ தெரிஞ்ச கீரை இப்போ பாருங்க எவ்வளோண்டு ஆயிடுச்சு. அதே தான் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு போடணும். கீரைக்கு அதே மாதிரி உப்பு பார்த்து போட்டுக்கோங்க எப்பயுமே, சட்டுன்னு சுருங்கிடும். உப்பு போட்ட அப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும் இதுலேருந்து. நிறைய பேர் வீட்டிலலாம் அந்த வாசலில் முருங்கை மரம் இருக்கும், அது அவங்கக்கிட்ட போய் நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு முருங்கைக்காய் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்து சமைப்போம். முருங்கைக்கீரையில் அடை பண்ணலாம், சூப் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். ஆனால் இப்போல்லாம் யூஸ்வலாக ஒரு சில கீரைகள் தான் கிடைக்குது. சிறுகீரை, அரைக்கீரை, அப்புறம் பாலக்கீரை கிடைக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்க இந்த முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரைலாம் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை, பட் அது சீசனில் கிடைக்கிறது கண்டிப்பாக. இதில் வந்து இப்போ ஃபைனலாக தேங்காய் ஆட் பண்ணலாம்ப்பா. திருகின தேங்காயுமே வந்து உங்களுக்கு வயத்துக்கு ரொம்ப நல்லது. சும்மா எல்லாரும் கொலஸ்ட்ரால் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பாக இது ஃப்ரை பண்ணாதான் இது கொலஸ்ட்ரால், அதர்வைஸ் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். ஹை ஃபைபர் இது. அப்போ எல்லா குழம்பு வகைகள்லையும் தேங்காய் சேர்க்கறது நல்லதுதான் சொல்றீங்க? கண்டிப்பாக. அதை நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொலஸ்ட்ராலாக ஆகதான் ஆகும். முருங்கைக்கீரை பொரியலில் கூட இன்ஃபேக்ட் பைத்தம்பருப்பும் போட்டு தேங்காயும் போட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து வயத்து புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு இது. ஸோ இந்த கீரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தேன்னா எவ்வளோ தண்ணி இருந்தது பார்த்தீங்களா? எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. சரியா கொதிக்கும்பா, பார்த்து சாப்பிடுமா. அடுப்பு அனுப்பிச்சிட்டேன். சுட சுட முளைக்கீரை பொரியல் என் கையில் அப்படியே இருக்குது, பசுமையாக இருக்குது. இந்த க்ரீனிஷாக இருக்கக்கூடியது தான் நம்ம நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த முளைக்கீரை பொரியல் கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே இது எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த ரீகேப் பார்த்துட்டு வந்துருங்க. முளைக்கீரை பொரியல் செய்முறை: ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு
பார்த்துடலாம். இன்னைக்கு புதுசாக இன்னொருத்தர் வந்திருக்கா. அவள் என்ன புதுசாக பண்ண போகிறா அப்படிங்கிறதையும் நம்ம அவளை பார்த்து கேட்கலாம். உங்கள் பேர் என்னம்மா? அனிதா. எங்கேருந்து வரே? திருப்போரூர். திருப்போரூர். எஸ். வாவ். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கலாம்? உங்களுக்கு என்ன பண்ணணும்னு இதாக இருக்குது? எனிதிங் நீங்கள் எது பண்ணினாலும் ஓகே. ஏன்னா நம்ம உங்களது எல்லா ரெசிபியும் நான் பண்ணி பார்த்துருக்கேன் மோஸ்ட்லி. மோர் குழம்பு ட்ரை பண்ணலாமா? எஸ், நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். சரி, இன்னைக்கு வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு. பழைய இதில் பார்த்தீங்கன்னா நான் சௌச்சௌ போட்டு பண்ணியிருப்பேன். இது வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு. ஸோ வெண்டைக்காயை முதல்ல வதக்கிக்கணும். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அது காயறதுக்குள்ளே இது நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். உங்களுக்கோசரம் 1 ஸ்பூன் தனியா ஊற வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கிட்ட அரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு. ஓகே. இது மூணும் ஒரு 1/2 அன் ஹவர் மேலே ஊற வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். நம்ம நிறைய பேர் தனியா போட மாட்டா. இது தஞ்சாவூர்காரா ஸ்டைலு தனியா போட்டு பண்ணுறது. மோர் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்த்லலாம் இருந்திருக்கீங்க. கடி இதுதான் மோர் குழம்பு தான். அது குஜராத்தி கடி, பஞ்சாபி கடி, அதே மாதிரி பார்க்க போனேன்னா தெலுங்குல அவாலாம் ஆந்திராலலாம் வந்துட்டு வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணுவா. கடியில் உங்களுக்கு தனியாவை டெம்பரிங் போடுவா. நம்ம இதை ஊற வச்சாரு. அதே தான். ஆனால் இதே மோர் குழம்பு நம்ம வந்து தனியா இல்லாமையும் நிறைய பேர் பண்ணுவா. நம்ம தனியா போட்டு இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகே. ஓகே. அடுப்பு காஞ்சிட்டு தேங்காய் எண்ணெய். மோர் குழம்புனாலே தேங்காய் எண்ணெய் தெரியும் இல்லையா? இதுக்கு வந்து முதல்லயே கடுகு தாளிச்சுருவோம். ஒரே ஒரு வரமிளகாவும் போட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காயை போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. உப்பு வெண்டைக்காய்க்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ சொல்லுங்க, நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் புதியுகம்ல பார்த்துருக்கீங்களா? பார்ப்பேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு ட்ரை பண்ணிடுறது. ஓகே. என்னெல்லாம் பார்த்துருக்கேன், என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன்? உங்களுக்கு மக்கானா ஃபூல் மக்கானா கிரேவி வந்து ஃபூல் மக்கானாவை நான் வந்து ஜஸ்ட் ஸ்நாக்காக தான் சாப்பிடுவோம் நாங்கள். அது வந்து கிரேவியாக பண்ணணும்னு இப்போ தான் தெரிஞ்சது. ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது. அதில் மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ்க்கு தான் தெரியும். நமக்கு அவ்வளோவா மக்கானா இப்போ தான் கொஞ்சம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வர ஆரம்பிச்சிருக்குது ஃபூல் மக்கானா கிரேவி. அதே மாதிரி மலாய் கோஃப்தா. ஸோ மலாய் கோஃப்தா நீங்கள் பண்ணினது அந்த கலர் வந்து அந்த கோல்டன் கலர், அது வந்து நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணினேன். வெரி குட். எல்லாருக்கும் பிடிச்சது இல்லையா? நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கம்மா அதில்? நான் நார்மலாக எல்லா சமையலும் பண்ணுறது. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், மோஸ்ட்லி சவுத் இந்தியன். டின்னர்னா நார்த் இந்தியன். வெரி குட். எது பெஸ்ட்டாக பண்ணுவேன் உங்களோட? அதாவது சவுத் இந்தியனில் எது பெஸ்ட்டாக இருக்கும், நார்த் இந்தியனில் எது பெஸ்ட்டாக இருக்கும்? சவுத் இந்தியனில் உங்களுக்கு ரசவாங்கி, சாம்பார்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப், கொஞ்சம் காரம் கம்மி, கொஞ்சம் உங்களோடது கிள்ளி போட்ட சாம்பார், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், புளி இல்லாமல். ஏன்னா புளி நிறையா பேருக்கு இப்போ சேர்க்க வேண்டாங்கிற டாக்டர்ஸ். ஸோ புளி இல்லாமல் ஒரு சாம்பார். ஸோ அது வந்து மிளகா போட்டதுல அந்த மிளகாவோட அரோமா அது நல்லாவே, உங்களுக்கு காரமும் அவ்வளோவா இல்லை, பட் அந்த வாசனை வந்து நார்மல் சாம்பாரை விட எனக்கு அது பிடிச்சது. வெரி குட். கிள்ளி போட்ட சாம்பார். ஸோ நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு இதுலேருந்து தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு குக்கிங்கில் ரொம்ப வருஷமாகவே, சின்ன வயசுலேருந்தே எனக்கு குக்கிங்னா அதுதான் பேஷன். ஓ. ஸோ அது வதங்கட்டும். இந்த மோரை சிலிப்பி வச்சுருக்கோம். இது தயிராக இருக்குது. இப்போ மிக்சியில் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஊற வச்ச ஐட்டம்லாம் இதில் போட்டுடலாம்.
இது ரொம்ப போட்டாலும் மோர் குழம்பு வந்து குழன்னு ஆகிடும். ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது, கம்மியாக போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ பச்சை மிளகா போட்டுக்கோங்க. உங்களோட காரம் வந்து அது எவ்வளோ 1 2 அதெல்லாம். இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாயும் போடுறேன். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுருங்க. சோடு வதங்கிட்டா இதை வந்து இந்த மோரில் கலக்கிக்கோங்க. ஸோ இந்த வதக்கின வெண்டைக்காய் இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்கோமா. நல்லா கிறிஸ்பாக வதங்கிருக்கு தெரியுறதா? அந்த இதுலேயே இந்த மோரை விட்டுருங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். ஆமாம், குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். கருவேப்பிலையும் போட்டுருவோம். மோர் குழம்பும் அதே மாதிரி கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட்டு நுரைச்சி பொங்கி வந்தால் அடுப்பு அணைச்சிடலாம் போதும். ஏன்னா கொதிச்சதுன்னா உங்களுக்கு திருப்பியும் திரிய ஆரம்பிச்சிடும். ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இந்த தானியம் அதில் போட்டுருங்கம்மா. கரண்டி ஆல்மோஸ்ட் இது ரெடி இல்லையா? மோர் குழம்பு ஜோரா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. மோர் குழம்புக்கு எப்பயுமே கொஞ்சம் நல்லா புளிச்ச தயிராக இருந்தது தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் புளிக்காதது, அதனால் இருக்கு, நல்லா இருக்கு. அடுப்பில் வச்சா அப்போ கூட புளிக்காத தயிராக இருந்தால் இதுவாக இருக்காது. நல்லா கொஞ்சம் 2 நாள் பழைய தயிரில் தான் பண்ணி பார்க்கணும். இதை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். தயிர் புளிக்கவே இல்லை. அதான் பரவாயில்ல. ஆனால் அதர்வைஸ் டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மோர் குழம்போட டேஸ்ட்டில் இருக்குது. உங்களோட பாஷையில் நான் சொல்ல மோர் குழம்பு ஜோராக இருக்கு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துன்றதுக்கு. தேங்க்யூ. இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் கலந்துக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். இதில் கீழே இருக்கிற நம்பருக்கு புதியுகம்க்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி இதில் வந்து கலந்துக்கணும். நானும் உங்கள் எல்லாரோடையும் சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.